பாட் தான் இது, பிளாஸ்டிக்ல வந்திருக்கு. இது கூட காம்போ செட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸும் இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா சீசனுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்களா, இந்த அக்கல் விரும்புற மாதிரியும் இப்பெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம். நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். வந்து ஒரு ஸ்டாண்டு ட்ரெடிஷ்னலா நாங்க வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம டெக்கர் துணியாக்கு தான் வந்திருக்கோம். என்ன பர்பஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அப்கமிங்ல இன்னும் 2 days தான் இருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு. அதுக்கு தேவையான பொருள்லாம் எங்க இருக்கு நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஷாப்ல வந்து நான் ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூவர்ஸ், உங்களுக்கு தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து உள்ள போயிட்டு நம்ம என்னென்ன யூனிக் விநாயகர்லயே பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது வந்து சீட்ஸ் விநாயகர், அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுற மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாம ஆல் அகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி. ஏன்னா வந்து விநாயகர் வந்து அன்னைக்கு மட்டும் கும்பிடுற ஒரு கடவுள் கிடையாது. நம்ம எல்லா சீசனுக்குமே வந்து நம்ம வீட்டுல வந்து விநாயகரை தான் வந்து டெக்கார் பீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனால உள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு, எப்படி அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கா என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சீட்ஸ் விநாயகர் தான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க விநாயகர். இதுதான் வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம சேனலையும் நம்ம நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க, அக்கா சீட்ஸ் விநாயகர் இருந்தா எந்த ஷாப்ல இருக்கு எங்களுக்கு தெரியல போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சீட்ஸ் விநாயகரை பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா காம்போ செட் மாதிரி வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா வந்து களிமண் பிள்ளையார் வாங்குவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி விநாயகர் தான். பட் இதுக்குள்ள வந்து வெஜிடபிள்ஸ், கீரை, அப்புறம் அந்த மாதிரியான செடிலாம் இப்போ வந்து நிறைய பேர் கார்டனிங் பண்றதால இந்த மாதிரி சீட்ஸ் விநாயகர் நிறைய பேர் வாங்குறாங்க. இதுக்குள்ள வந்து சீட்ஸ் போட்டு வச்சு வெளியில வந்து கிளேல வந்து கவர் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு வந்து சாமி கும்பிட்ட மாதிரியும் ஆச்சு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நம்ம வந்து ஒரு ஏர்த்துக்கு வந்து ஏதோ ஒரு நல்லது செய்யற மாதிரியான ஒரு விஷயம், ஒரு கான்செப்ட்ல இந்த விநாயகர் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எல்லா ஷாப்லயும் பார்த்திருப்பீங்க. பட் வந்து இந்த மாதிரி தனியா விநாயகர் மட்டும்தான் அங்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா காம்போ செட்டோட இதுல வந்து கீழே வந்து நம்ம வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செடியெல்லாம் வைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பாட் தான் இது, பிளாஸ்டிக்ல வந்திருக்கு. இது கூட காம்போ செட் மாதிரி. இது கூடவே வந்து நம்ம இப்ப வந்து இதெல்லாம் வாங்கிட்டு உள்ள போடுற அந்த கொக்கோ பீட்டோ இல்ல இதுவோ அதெல்லாம் வந்து தேடி போகணுமேன்னு சில பேர் நினைப்பீங்க. அந்த கவலையும் உங்களுக்கு வேணாம். அதுவுமே இதோடைய காம்போ ஆஃபர்ல தான் வருது. இதுக்குள்ள போட்டுட்டு நம்ம விநாயகரை வந்து சாமி கும்பிட்டு 3ஆம் நாள் கரைப்போம் பாத்தீங்களா, நல்லா ஏகோ ஃப்ரெண்ட்லியா நம்ம வந்து இது மாதிரி செடி மாதிரி இதுல வந்து அந்த கொக்கோ பீட் போட்டு விநாயகர் எப்படி வச்சுட்டோம்னா நம்ம வீட்டிலேயே இருப்பாரு. நம்ம கடவுளை வந்து வெளியில எடுத்து போய் விட்டுட்டோமேன்ற கவலையும் நம்மளுக்கு தேவையில்ல. அதனால இது காம்போ செட்டோட ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த ஷாப்ல கிடைக்குது. வேணுன்றவங்க அவைல் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தோம்னா என்ன மேடம், என்ன யூனிக் பீஸ் இந்த ஷாப்ல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுதான் ரொம்ப யூனிக்கான பீஸ். நல்லா கியூட்டாவும் இருக்காரு. பிள்ளையார் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளையார் வந்து அக்கௌண்ட்ஸ் பாக்குற மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் பிள்ளையார் மாதிரி இவரு. இப்ப பிள்ளையாரை வந்து நம்ம நிறைய, அதாவது நம்மளோட கனெக்ட் பண்ணி நிறைய நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப நீங்க யாருக்காவது வந்து கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூனிக் பீஸ் வந்து வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். இது வரைக்கும் விநாயகர்ல வந்து எவ்வளோ நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. வேணுன்றவங்க பை பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த விநாயகர் எப்படி இருக்காரு பாத்தீங்களா, சும்மா கியூட்டா அப்படியே நம்ம ராணுவ வீரர் மாதிரி இருக்காரு. அவருக்கே பாத்தீங்களா எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கையில வந்து கண்ணெல்லாம் கொடுத்து நல்லா ஒரு கம்பீரமா சூப்பர்வா இருக்காரு. இவரை வந்து விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாம நம்ம வந்து கொலுல வந்து டிஃப்ரெண்டா விநாயகர் வச்சு படைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கூட வாங்கி பை பண்ணலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்காரு. நல்லா கியூட்டான பீஸ். இந்த கடையில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸும் இதுதான். ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். நீங்க பாத்தீங்கன்னா சீசனுக்கு ஏத்த மாதிரி அப்கமிங் வந்து ரெய்னி சீசன்றதுனால விநாயகருக்கும் கொடை கொடுத்துட்டாங்க. ரொம்ப கியூட்டா ஒரு எல்லோ கலர்ல ஒரு கடையை வச்சுட்டு நல்லா சூப்பர்பா நிக்கிறாரு. கையில என்ன வச்சிருக்காருன்னு தெரியல. பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பீஸ் இது. அப்படியே வரும்போது இந்த விநாயகர் நல்ல ஒரு அரசவையில ராஜா வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி நல்லா எலி மேல கால் வச்சுட்டு எவ்வளவு கம்பீரமா உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. அந்த ஒர்க் பாருங்க, நல்லா இந்த கலர்ஸுமே வந்து நல்ல ப்ராம்ப்டா தெரியுது.
அண்ட் வந்து அவருக்கு கொடுத்துருக்க அந்த ஒர்க்ஸ்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டா நல்ல கலெக்ஷன். அது வந்து இந்த பீஸ் மட்டும் நம்ம வாங்காம இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி மனையோட நம்ம அது வைக்கும் போதுதான் வந்து நல்ல ஒரு அரசவையில ஒரு ராஜா உட்காந்துட்டு இருக்க மாதிரி விநாயகர் வந்து நம்மளுக்கு தெரிவாரு. இவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கா என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாத்தீங்களா, இந்த அக்கௌண்டன்ட் இருக்காரு இல்ல நம்ம வீட்டுல, நம்ம விநாயகர் தான் இப்ப நம்மளுக்கு அக்கௌண்டன்ட். அவரே இந்த மாதிரி மனையில சிட் பண்ணி வைங்க. இப்பதான் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா அந்த பீஸ் வந்து எடுத்து காட்டும். இப்ப நீங்க வந்து ஹோம் டெக்காருக்குலாம் இந்த பீஸ் வந்து யூஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து ஒரு மனையோ ஒரு ஸ்டாண்டோ இதெல்லாம் வச்சு வைக்கும் போதுதான் அது வந்து நல்லா ப்ராம்ப்டா தெரியும். அந்த சிலை ஷோ பீஸ்ல எல்லாம் வைக்கிறதுனா கூட இந்த மாதிரி கூட வைக்கலாம், நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. வந்து பாருங்க, இங்க வெத்தலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு விநாயகர். இப்ப கிருஷ்ணரை மட்டும் இல்லாம விநாயகரையும் இந்த மாரி இலையில உட்கார வச்சுட்டாங்க. நல்லா ஜம்முன்னு ஒரு தலைகாணியோட நல்லா சூப்பரா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அண்ட் வந்து இங்கே பாக்குறது வந்து ஒரு யூனிக் பீஸ், நல்ல ஒரு ஹேண்ட்மேட் பிள்ளையார். இவரு கிளேல பண்ணிட்டு மேல வந்து அந்த ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவருக்குமே இந்த மாதிரி ஸ்டாண்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாவே கிடைக்குது. அந்த ஸ்டாண்டோட சேர்த்து வந்து பை பண்ணி வச்சோம்னா தான் உங்களுக்கு பாக்குறது வந்து நல்லா அட்ராக்டிவா இருப்பாரு. ஏன் சொல்றேன், கீழே பாத்தீங்கன்னா இந்த கோலம் எல்லாம் போட்டு நல்ல ஒரு நம்ம பூஜை ரூம்லயும் வைக்கலாம், டெக்கார் பீஸாவும் வைக்கலாம். பிள்ளையார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மூஷிக வாகனம், அவருடைய எலியோடய அவரு நல்லா ஜாலியா அவரோட ஃப்ரெண்டோட உட்கார்ந்துட்டு நல்லா வீட்டுல வந்து பீஸ்ஃபுல்லா ஒரு சாங் கேட்டுட்டு இருக்க மாதிரியான ஒரு விநாயகர் தான் இதுல பாக்குறோம். இதெல்லாம் வந்து நீங்க கோலு கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பழைய காலத்துல வச்சு யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரியான ஒரு ரேடியோ சொல்லுவாங்களா அந்த மாதிரியான இது அதோட வச்சு நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் அதே சமயத்துல இந்த இப்பெல்லாம் விரும்புற மாதிரி மக்கள் விரும்புற மாதிரியும் இப்பெல்லாம் விநாயகரை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான பீஸ் இது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணேஷா டால்ஸும் இங்க இருக்கு. நல்லா குழந்தை மாதிரி ஒரு கியூட்டா குட்டியா சின்ன பசங்க நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. குழந்தை விநாயகர் ரொம்ப அருமையா இருக்காரு பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நீங்க வந்து கிருஷ்ணரை தான் வந்து நிக்கிற ஒரு போஸ்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். பட் விநாயகரையும் வந்து அழகா ஸ்டாண்டிங் இதுல வச்சு அதே சமயத்துல இந்த கலர்ஸ் காம்பினேஷன் பாருங்க, ஒரு பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷன்ல அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு காப்பர்ல சும்மா ஃபுல்லா அப்படியே அடிக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் லைட்டா காப்பர் பினிஷிங் கொடுத்து பின்னாடியும் ஒரு கிரீடம் மாதிரி செட் பண்ணி அதை பார்க்கும்போது இது ஏதோ வந்து சில்வர்ல பண்ண மாதிரியும் விநாயகர் சிலை ஆஷிஷுவல் பிளாக்ல இருக்க மாதிரியும் இருக்குது. அந்த போஸ் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஒரு யூனிக் பீஸ் இது. விநாயகரை வந்து உக்காந்தோ இல்ல தொப்பெல்லாம் பெருசா ஒரு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. விநாயகருக்கே அதுதான் அழகு. பட் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மா காமிச்சு நல்ல சூப்பரான புது கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த பீஸ் வாங்கிட்டு இதை மட்டும் தனியா வைக்காம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம் நம்ம. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து வீட்டுல இடம் இருக்காது, ஒண்ணு ஷோ பீஸ்ல தான் வைக்கணும், இல்லைன்னா அது ஒன்றும் அவ்வளவா அழகா தெரியாது. பீஸ் சூப்பரா இருப்பாரு, ஆனா வந்து நீங்க ஷோ பீஸ்ல வைக்கும் போது ஒன்றும் அவ்வளோ உங்களுக்கு ரிச்சா தெரியாது. பட் இந்த மாதிரி ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்ட் வந்து உட்டன் ஸ்டாண்டு, இதோடைய வேலைப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் மேட். இது நல்லா கைவினை கையில செஞ்ச இந்த பெயிண்டிங் ஒர்க்ஸ். இதெல்லாம் வந்து நல்லா ப்ராம்ப்டா தெரியும். உங்க கலர்லாம் வந்து அழகா பார்க்கும்போது தெரியும். இதுல வந்து இந்த விநாயகர் இப்படி வச்சு அப்படி வைக்கும் போது உங்க வீட்டுல வரவங்களாம் கண்டிப்பா கேட்பாங்க இந்த பீஸ் எங்க வாங்குனீங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இது நோ ப்ரமோஷன், நம்ம இந்த கடையில பார்த்த நல்ல சூப்பரா இருக்கிற அந்த கலெக்ஷன்ஸை மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்க விநாயகர்லாம் அவ்வளவா பிடிக்காது. இந்த மாதிரி அதாவது ட்ரெடிஷ்னலா அதே மாதிரி இந்த பாட்டு அதாவது கிளே பாட்ல பண்ண மாதிரியா விநாயகர் தான் பிடிக்கும். அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் இருக்கும். பட் அந்த ஷேப் பாருங்க, அதாவது மியூசிக் பிளேயர்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே செட்டு மொத்தம் 1 2 3 4 5 கையில வந்து உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல,
கையில வந்து ஆளாளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. ஒருத்தர் மத்தளம், ஒருத்தர் வந்து ஹார்மோனியம், அந்த மாதிரி கையில வச்சுட்டு வாசிக்கிற மாதிரியான ஒரு விநாயகர். இது தனியா வாங்கக்கூடாது, அப்படியே செட்டா வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கொலுக்கும் யூஸ் பண்ணலாம், வீட்லயும் வந்து டெக்கார் பீஸாவும் யூஸ் பண்ணலாம். இந்த விநாயகர் பாருங்க, நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு நார்த் இந்தியன் விநாயகர் மாதிரி இருக்காரு. ஏன்னா வந்து நம்ம யூஸ்வலா வந்து இந்த நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மும்பை அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் கலர்ஃபுல்லா சூப்பர்வா இருப்பாரு. அந்த மாதிரி விநாயகரும் இந்த ஷாப்ல பாத்துருந்தேன். பின்னாடி நல்லா பெரிய பேக்ரவுண்ட், நல்ல ஒரு ப்ராம்ப்டான ஆரஞ்சு கலர்ல கொடுத்து நல்லா மைன்யூட் ஒர்க் பண்ணி சூப்பர்வா இருந்தாரு. பக்கத்துல பாக்குறதும் அதே தான். பேஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு உடன் மாதிரி, பட் உடன் கிடையாது, அந்த கலர்ல கொடுத்து விநாயகரும் ரொம்பவே நல்லா அழகா இருந்தார். இந்த பீஸ் பாருங்க, கையில பார்த்தோன்னே புல்லாங்குழல் வச்சிருந்தாரு. என்னடா இவர் விநாயகரா என்னன்ட்டு கிட்ட வந்து பார்த்தா விநாயகர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஃபவுண்டைன் பீஸ் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இப்ப ஹால்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான பீஸ் தான் இது. கார்டன்லயுமே யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு ஓடுற அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் விரும்புவீங்க. பாருங்க எவ்வளவு அழகா அந்த மேல இருந்து ஒடியாந்து தண்ணி ஊத்துற மாதிரி. இது பக்கத்துல வந்து நீங்க இது தனியா வைக்காம பக்கத்துல 2 பிளான்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சூப்பர்பா இருக்கும். அதாவது வந்து நம்ம டெக்கரேஷன் பீஸ்க்கு வந்து ஒரு கிராண்டான மெட்டீரியல் வீட்டுல வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து தனியா வைக்கும் போது அதனுடைய அழகு தெரியாது. நம்ம பக்கத்துல ஒரு 2 பிளான்ட் வச்சு பார்க்கும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும். இந்த பிள்ளையார் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து லக்ஷ்மியோட, விநாயகர் வந்து எப்பவுமே தனியா வைக்காம, விநாயகர் வந்து யூஸ்வலா வந்து நம்ம தனியா வச்சுதான் வந்து எல்லாருமே வழிபடுவோம். பட் வந்து அந்த லக்ஷ்மியோட கூட இருக்கும்போது நம்ம அந்த சித்தியோட நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும்ன்றதுனால சில பேர் வந்து, ஏன்னா நம்ம வீட்டிலேயே பாத்தீங்கன்னா நம்ம நடுவுல வந்து விநாயகர் இருப்பாரு, பக்கத்துல லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி இருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு பீஸ் தான் இது. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மியோட இருக்காரு. இந்த மாதிரி கூட நீங்க வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் சில பேர் வந்து களிமண் பிள்ளையார்லாம் அவ்வளவா வாங்க மாட்டாங்க. பட் இது மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஷோ பீஸா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து வீட்லயும் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பூஜா ரூம்ல கூட இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா விநாயகர் வாங்கிடுவோம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பூஜையில வந்து இந்த பூஜா ரூம்ல வைக்காம ஹால்ல வச்சு கூட ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ் ஆன பீஸ். இது எப்படின்னா நம்ம வரலட்சுமி விரதம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹால்ல வச்சு நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம் பாத்தீங்களா. இப்போ நம்ம தமிழ்நாடுல மட்டும் நான் சொல்லல, ஆல் ஓவர் இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நார்த் சைடு அப்படிலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இதோட வச்சு பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து பாக்குறதுக்கு வந்து கிராண்டா தெரியணும்ன்றதுக்காக. இப்ப வந்து நம்ம ஊருமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலயுமே பாத்தீங்கன்னா ஆல் இண்டியன்ஸ் எல்லாரும் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. நம்ம ஊர்லயும் இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுமே சரி அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுமே அந்த மாதிரி கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அவங்க எல்லாம் என்னன்னு பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் வாங்கிக்கோங்க. இது வந்து பீஸ் வந்து தனியாவே கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா அந்த பேக்ட்ராப்க்கு யூஸ் பண்ற அந்த ஃபிளவர் கார்லாண்டு இதெல்லாம் தனியா நம்ம போய் வாங்கி இந்த மாதிரிலாம் செட் பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு டைம் இருக்காது. இது மாதிரி நமக்கு ஒரு அதே ரெடிமேடா வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பிரைஸ் ரொம்ப கம்மியா காட்டுங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால இதை நான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கிட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து தனித்தனியான பீஸ் தான், இதெல்லாம் காம்போ கிடையாது. இது மாதிரி வாங்கிட்டு இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுல வந்து உங்க விருப்பம் ஒண்ணு இந்த மாதிரி சீட் விநாயகர் வாங்கிக்கலாம். ட்ரெடிஷ்னலா நாங்க வந்து கும்பிடுவோம், நாங்க களிமண் விநாயகர் தான் வாங்குவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே மாதிரி ஒரு விநாயகரை கூட நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்படி வச்சுட்டு இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு வச்சுமா, சூப்பரா இல்ல? பேக்ரவுண்ட் செட்டப்போட இந்த விநாயகரை வச்சு இப்ப சப்போஸ் இப்ப வந்து நிறைய பேர் பிளாட்ஸ்ல இருக்காங்க, பிளாட்ஸ்ல வந்து அவங்க பூஜா ரூம்ல எல்லாம் இடம் இருக்காது, அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஹால்லே வச்சுக்கோங்க. உங்க ஹால் ஒரு 10-12 சைஸ்ல இருந்தா கூட ஓகே. அது மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிட்டு விநாயகருக்கு ஒரு பெரிய மாலையை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பரா ஆயிடும். ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கே வாங்கணும் போல ஆசையா தான் இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வேண்டாம். இப்ப வந்து அது நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் பர்பஸ் வந்து யூஸ் ஆகும்.
பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஹால்ல கூட ஒரு டெக்கரேட்டிவ் பீஸா வைக்கலாம். பாருங்க எவ்வளவு அந்த ஸ்டாண்ட்ல வச்சதால இந்த விநாயகர் வந்து எவ்வளவு சூப்பரா தெரியறாரு பாருங்க. ஒரு எப்பயும் இருக்கிற பீஸ்க்குனும் ரொம்ப வந்து கிராண்டியரான ஒரு லுக்ல வந்து மாறிட்டாரு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.